ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவர்கிரீன் ட்ரைப். நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு, பொங்கல் ஹாலிடேஸும் முடிஞ்சிடுச்சு. பொங்கல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? நியூ இயர்னாவே நான் கோல் செட் பண்ணுறதுன்றது ஃபெமிலியரான ஒன்று. நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம், கோல் செட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்ச நாள்லேயே சைலண்ட்டாக அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். சவுண்ட்ஸ் ஃபெமிலியராக இருக்குங்களா? நானும் அப்படி தாங்க இருந்தேன். நான் ஸ்டாப் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, லேசினஸாலேயோ இல்லை டிசிப்ளின் இல்லைனோ கிடையாது. நாம் கோலை பார்க்குற மெத்தடு தான் ப்ராப்ளம். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கிலேருந்து நான் ஒரு சின்ன ஐடியாவை, சிம்பிளானது தான், அதை நான் என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணேன். இந்த வீடியோவில் அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுதாங்க நான் சொன்ன அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கு. இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜ்லையும் இருக்குது. அவசியம் வாங்கி படிங்க. நம்ம வழக்கமாக கோல்னால் எண்ட் ரிசல்ட்டே தான் நம்ம நினச்சிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நாளுக்குள்ளே இந்த ஸ்கில் கற்றுக்கணும், இவ்வளோ வெயிட்டு குறைக்கணும், இப்படின்னு நம்ம எண்ட் ரிசல்ட்டே ஃபோக்கஸ் பண்ணுறதால நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, ஸ்லோவாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதுதான் எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக். இதே தாங்க நானும் பண்ணேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் கோலையே சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது சஸ்டைனபிளாக இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் யாராக மாறணுன்றது. ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நான் ஹெல்த்தி பர்சனாக ஆகணுன்றது தான் ஆன்சர். அதுக்கப்புறம் என் அப்ரோச்சே சேஞ்ச் ஆச்சு. இந்த நியூ இயரில் கோல் செட் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றது 4 வீடியோவாக போட போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஹவு டு செட் எ கோல்ன்றது தான் சொல்ல போகிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கானதுன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த கருத்துக்களை உள்வாங்கினா தான் நம்ம கோலை கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். கோல்ஸ் ஆர் நாட் அபவுட் ரிசல்ட்ஸ் அலோன், தே ஆர் அபவுட் ஐடென்டிட்டி. சிம்பிளாக இதை நான் சொல்கிறேங்க. ஒரு எக்ஸாம்பிளில் நேச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம விதைக்கிறோம், ஒரே நாளில் அது மரமாக போகிறதில்ல. நம்ம விதைச்சி அதை டெய்லி தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்ற அது வேர் வளருது. ஒரு நாள் செடியாகுது, அதுக்கப்புறமா மரமாகுது. சேம் தாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சிம்பிளான ஹேபிட்ஸும் நம்ம விதைக்கிற மாதிரி தாங்க. ஒரு வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஹெல்த்தி மீல் சாப்பிட்றது, எல்லாமே இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் ஸ்லோவாக சைலண்ட்டாக ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு நாள் நம்ம என்ன நினச்சோமோ அந்த கோல் நமக்கு அச்சீவ் பண்ணுறோம். அந்த மாதிரி பர்சனாக ஆகிறோம் நம்ம. சிலர் என்ன பண்ணுவாங்க, நிறைய கோல் செட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே டைமில் ஃபாலோ பண்ணணுன்னு நினைப்பாங்க. அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ எல்லா கோல்ஸையும் ஒன்றா நினச்சி ஸ்ட்ரெஸ் தான் ஆகுவாங்க. என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒரு கோல் அட் ஏ டைம் நினைங்க. அதாவது ஒரு சர்டன் பீரியடுக்கு, ஒரு சீசனுக்கோ இல்லை ஒரு 4 மந்த்ஸ் டைமுக்கு ஒரு கோல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுங்க. ஒன்ஸ் அது கம்ஃபர்டபுளாக ஆன பிறகு நீங்கள் அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோலாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் கோல் ஃபார்முலா சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ வாண்ட் டு பிகம் எ பர்சன் ஹூ, அதுக்கப்புறம் பிளாங்காக விட்டுறேன். இதை நீங்கள் எழுதிக்குங்க. இந்த பிளாங்கை ஃபில் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சென்டென்ஸ். ஏன்னா இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டு அச்சீவ் கோல். நம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணுன்ட்டு இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜேர்னியும் ரொம்ப யூனிக். ஸோ நம்ம யாருடைய ஜேர்னியும் கம்பேர் பண்ண தேவையில்லை. ஸ்லோ க்ரோத், ஸ்ட்ராங் ரூட்ஸ், லாஸ்டிங் சேஞ்ச், தட் இஸ் எவர்கிரீன் ட்ரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.